ஸோ நவீன காலகட்டத்தில இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள்ல ஒரு குழப்பம் தாங்க. குறிப்பா இந்த போர்னோகிராஃபிலாம் வளர்ந்த பிறகு, இன்டர்நெட்லாம் விசாலமாக்கப்பட்ட பிறகு, இந்த உடலுறவின் போது கணவன் மனைவியோடு உடலுறவு கொள்ளும்போது, மனைவி கணவனோடு உடலுறவு கொள்ளும்போது, வேறு யாரையோ நினைத்து உடலுறவு கொள்வது. உடலுறவின் போது ஆணும், பெண்ணும் வந்து வேறு யாரையும் நினைத்து உடலுறவு கொள்வது. இது வந்து மனதில தானாக வரக்கூடிய எண்ணமாக இருந்தால், ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியாம அது வந்துட்டு இருக்கு என்றால் பாவம் இல்ல. ஆனால் அவரே அதை ரசித்து, அந்த எண்ணங்களை வளர்த்துக் கொண்டால், இங்க தான் பிரச்சனை ஆரம்பமாகும். இதனால வந்து நெறைய பிரச்சனைகள் நடக்கும். ஒரு புறம் வந்து உடலுறவில் திருப்தி இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்ல முறையில இருக்காது. ஏன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வேற ஒருத்தரை நினைத்து இது பண்ணும்போது, அது ஒரு வகையான உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஜினா தான். ஒரு சிறிய விபச்சாரம் தான் அது. திடீரென மனசுல வருது கட்டுப்படுத்த முடியாத எண்ணம் என்றால் பாவம் இல்லை. அது மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவரே நோக்கமாக ஒரு கற்பனை செய்து அதை ரசித்தார் என்றால், ஆ இது வந்து உலமாக்கள் மத்தியில ஒரு மோசமான விஷயம் இது என்று சொல்றாங்க. ஜினா ஆஃப் த ஹார்ட் என்று சொல்றாங்க. ஸோ கண்கள் ஜினா செய்கின்றது இல்லைங்களா? உள்ளம் வந்து ஜினாவை ஆசைப்படுது. நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். இது மக்ரூஹான வெறுக்கத்தக்க விஷயமாவும் இருக்கு. சில உலமாக்கள் இது ஹராம் என்றும் சொல்றாங்க. இப்னு தைமியா, இப்னுல் கையிமுடைய எழுத்துக்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மனதில ஹராமை கற்பனை செய்து அதை ரசிப்பது வந்து பாவமாக மாறும் என்று சொல்றாங்க. மனம் தான் செயல்களுக்கான விதையாக இருக்கு. மனசுல வளர்க்கக்கூடிய ஆசை பின்னர் செயலாக மாறுது ஃபியூச்சர்ல. சிலர் இது நேரடி ஜினா என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து அதிகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல். ஆனா வந்து இது ஒரு பெரிய பாவமான ஒரு விஷயமாக இருக்குது. தங்களுடைய வாழ்க்கை துணையோடு அவங்களுக்கு திருப்திகரமான ஒரு உடலுறவு இருக்காது. ஸோ இது சம்மந்தமாக உடலுறவின் போது ஆண்களும், பெண்களும் பிறரை நினைப்பது சம்மந்தமாக இப்னுல் ஹஜ் அல் மாலிகி அவர்கள், மாலிகி மதப்படி பெரிய அறிஞர். இது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். சில நேரங்கள்ல பெண்கள் வந்து வெளியே போவாங்க, அல்லது ஜன்னல் வழியாக வேறு ஒரு ஆணை பார்த்து ரசிப்பது, தங்கள் கணவரோடு உடலுறவில் இருக்கும்போது அதை நினைப்பது, இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யார் நினைச்சாலும் அது அனுமதிக்கப்படாத ஒரு பாவமான விஷயம். அவங்களுடைய கிதாப் மத்ஹல்ல சொல்றாங்க. 2வது கருத்து வந்து என்னன்னா, இது பாவம் கிடையாது. ஏனென்றால் அந்த நபர் உண்மையில் ஜினா செய்ய நினைப்பதோ, அதை செய்வதோ இல்லை. அவர் வெறும் தவறான ஒரு விஷயத்தை நல்லதாக கற்பனை செய்கிறார் சொல்லி. இந்த கருத்து துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ்ல வருது. ஃபதாவா அல் ஃபிக்ஹிய்யா அல் குப்ராலயும் வருது. 2 விதமான கருத்துக்கள் உலமாக்கள் மத்தியில இருக்கு. துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் இந்த 2வது கருத்து, இதை எழுதியவர் வந்து இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள். ஸோ இவ்வாறு வந்து ஒவ்வொருவரும் ஒரு வகையில ஜினா செய்யக்கூடியவங்களாக செய்கிறார்கள் என்று கருதப்படுது. முதல் கருத்து. 2வது கருத்து வந்து அவர்கள் வெறும் ஒரு தவறான ஒரு விஷயத்த நல்லதா கற்பனை செய்து செய்றாங்க அப்படின்னு சொல்லி 2வது கருத்து வருது.